Welcome to Noor's Interest. க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கோல்டுக்கு வந்து நண்டு சூப்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அதனால நம்ம நண்டு சூப் எப்படி பெரிய சைஸ் நண்டு கிடைக்கல, இப்போதைக்கு இந்த சைஸ் நண்டு தான் கிடைச்சிச்சு. இது எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இது ப்ளூ கிராப்பு. இதில் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் கிராப்பில் மேல் கிராப் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மேல் கிராப். இதில் ஃபீமேல் கிராப் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ப்ராடராக இருக்கும். அதே மாதிரி எக்ஸு உள்ளே இருக்குது பாருங்கள், இது ஃபீமேல் கிராப். ஸோ மேல் கிராப் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும்பாங்க. அதனால் எப்பயுமே இந்த மாதிரி மேல் கிராப்ஸ் செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. மிக்சடாக வாங்கிக்கோங்க. நம்மளுக்கு கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி தான் தருவாங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இட் டேஸ்ட் குட். இப்போ எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இந்த லெக்ஸு இது எல்லாத்தையும் சிசர் இருந்தால் கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்ட்லேயே நான் வந்து பிச்சிடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பிச்சுக்கலாம். ஒரு ட்விஸ்ட் பண்ணுங்கள். ட்விஸ்ட் பண்ணிங்கனாலே வந்துடும் ஃப்ரெஷ் கிராப்பு. ஸோ இதை வந்து இந்த மாதிரி நம்ம உடச்சிக்கலாம். கை வந்து இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா முள் இருக்கும். அதனால் பார்த்து கை வச்சு இப்படி அசைச்சிங்கன்னா, ஒரு ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கையில் வந்துடும். ஃப்ரெஷ் கிராப் அதனால நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. இதே வந்து வீணாக போனது பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா, ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அந்த மாதிரி கிராப்பை வந்து வாங்காதீங்க. நல்ல வெயிட்டாக ஹெவியாக இருக்கிற மாதிரி நண்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெவியாக இருக்கும். அப்படி எடுத்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்குது இல்லை வந்து லைட் வெயிட்டாக இருக்குன்னா எடுக்காதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த உடச்ச காலே எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி பண்ணிங்கன்னா இந்த இது வந்துடும். இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால பயங்கர டைட்டாக இருக்கும். நம்ம எடுத்து விட்டோன்னா வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது ரெண்டையும் இப்படி நம்ம வந்து ஸ்லிட் பண்ணணும். பண்ணிங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இது வேஸ்ட்டு, இதை போட்டுடலாம். ஸோ இந்த இதையும் எடுத்துடணுங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஃபிங்கரை வந்து இப்படி உள்ளே விட்டு இப்படி மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேஸ்ட் எல்லாமே வெளில வந்துடும். இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடணும். ஸோ நல்லா தண்ணியில் ஒரு தடவை இப்படி வாஷ் பண்ணிங்கனாலும் அந்த இதெல்லாம் ரிமூவ் ஆகி நம்ம நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அவ்வளோதான். இது நம்ம வந்து இதுதான் ஒரு நண்டோடைய பீசஸ். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் இன்னும் அடுத்தடுத்து நம்ம வாஷ் பண்ணும்போது போயிடும். இதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுங்க. சிசர் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அதே தான் சேம். இந்த இதை ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணிக்க வேண்டியது. உங்களுக்கு அதில் கஷ்டமாக இருக்குன்னா சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இந்த லெக்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதே மாதிரி தான் சேம் இந்த இதை எடுக்கணும். இதை வந்து நீங்கள் இப்படி எடுக்கிறதாலும் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அதையுமே கட் பண்ணி போட்டுட்டுங்க. இங்கே ஃபால்ஸ் டெவலப்மெண்ட்டு சூடோ லெக்கு ஆக்சுவலாக வந்து இந்த இது வந்து உடஞ்சிருச்சு. இப்போ புதுசாக டெவலப் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி லெக்கு பாருங்கள், டெவலப் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சிசரை வச்சு இப்படி கிளப்பிக்கலாம். கிளப்பிட்டு இதை நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் எடுத்துட்டு இப்போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வந்து நீங்கள் இப்போ வந்து சிசரை வச்சு இந்த மாதிரி சென்டரில் ஒரு கட் கொடுத்துட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். தண்ணியில் இப்படி வச்சு லைட்டாக இந்த மாதிரி பண்ணிங்கனாலே வந்துடும்.
அதை போய் இப்படிலாம் எடுக்க வேணாம். ஜஸ்ட் இந்த மாதிரி இப்படி பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும். அவ்வளோதான், நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ரொம்ப இது பண்ண வேண்டாம், அவ்வளோதான், போயிடும். நீட்டாக அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா போயிடும். அவ்வளோதான், இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இதை இன்றைக்கி பண்ணுறேன்னா நீங்கள் இதை எடுத்து இன்னொரு 2 தண்ணி போட்டு அலசிட்டு நீங்கள் வந்து பண்ணிடலாம். இப்போவே நீங்கள் சமைச்சிடலாம். நண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோலாம் ஆல்ரெடி நாங்கள் போட்டிருக்கோம். நீங்கள் அது மாதிரி பண்ணுங்கள். இல்லை நீங்கள் இதை ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதையே டைரெக்டாக கொண்டுட்டு போய் நான் வேணால் அடுத்து அந்த வீடியோ போடுறேன். இதை வந்து டைரெக்டாக லைட்டாக உப்பு மட்டும் போட்டுட்டு ஃப்ளேமில் நீங்கள் அடுப்பில் வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா அது ரெட்டாக மாறிடும், எல்லாமே நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் என்ன பண்ணால் ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னர்லையோ இல்லை எதுலையாவது போட்டுட்டு, உங்களுக்கு எதில் பேக்கில் போடணுமோ, ஜிப் பேக்கில் போடணுமோ போட்டுட்டு நீங்கள் ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் எடுத்து நீங்கள் அந்த மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டேஜில் நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து நண்டு கிராப்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும். மித்தபடி ப்ரான், ஃபிஷ், ஸ்குவிட்ஸ் இதெல்லாமே டைரெக்டாக நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது கிராப் மட்டும் நம்ம வந்து பாயில் பண்ணுறதுங்கிறத விட ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு வந்து லைஃப் வந்து நல்லாயிருக்கும். இல்லைன்னா வீணாயிடும் இது கிராப்ஸு. அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு க்ளீனிங் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ், ஃபீட்பேக் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.